நான் இந்த நாட்டிலே மக்களிடத்திலே ஜீவகாருண்யம், அன்பு வேண்டும், அமைதி வேண்டும், மாறுதல் வேண்டும் என்பதை பற்றி தான் பேச வந்தேன். தேர்தலை பற்றி தம்பி கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இது பதில் சொல்ல தருணம் அல்ல என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜீவகாருண்யம் மேல் ஓங்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுகின்றேன். மேன்மேலும் மேல் ஓங்க வேண்டும். ஜீவகாருண்யம் இருந்தால் இந்த நாட்டிலே ஏன் இந்த குழப்பங்கள்? ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும். அன்பே தெய்வம், அன்பே கடவுள், லவ் இஸ் காட். இந்த லவ் என்று சொன்னால் தூய அன்பு, தூய உள்ளங்களின் அந்த அன்பு தான் இந்த உலகத்தை வாழ வைக்கும். நீங்க ஜீவகாருண்யம் மேலோங்குமான மேலோங்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நல்ல சிந்தனை இருந்தால், நல்ல சிந்தனையை தருவதற்கு, மோட்டிவேஷனை உருவாக்குவதற்கு மனிதர்கள் இருந்தால், நல்ல ஆன்மாக்கள் இருந்தால், நல்ல ஆத்மாக்கள் இருந்தால், நல்ல உள்ளங்கள் இருந்தால், இதயங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜீவகாருண்யம் மேலோங்கும். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலார். ஆனா கரூர்ல ஒரு அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஆகியிருக்கு. இதை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொன்னதை போல நான் வாடிய பயிர்களாக இருந்தாலும் சில உயிர்களாக இருந்தாலும் வாடுகின்றேன், அமைதி தேடுகின்றேன். ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே, இந்த ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே என் கோரிக்கை வைக்கின்றேன்.